வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. இந்த உலகம் உண்மையிலேயே அன்பால் நிறைந்த பூமி, பிரபஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த வீரியமான சக்தியானது அன்பு அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தால் நிரப்பப்பட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம தான் அந்த பாத்திரத்தையும் அந்த பாத்திரத்துக்குள்ளார இருக்கிற அன்பு அப்படிங்கிற ஊற்றையும் நம்ம புரிஞ்சிக்கவே முடியறதில்ல, புரிஞ்சுக்கிறதே இல்லை. சக மனிதர்கள் மேல நாம நம்பிக்கையும் வைக்கிறது இல்லை, சக மனிதர்களை நாம கொண்டாடி தீர்க்கிறதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செய்து இந்த பிரபஞ்சத்தை மீதும் அன்பின் மீதும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னாங்க. பைபிள்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றத இங்க அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துங்க. அன்பை கைவிடவும் செய்யாதீர்கள். அன்பு ஒருபோதும் நம்மை கைவிடவும் கைவிடாது. அதுதான் நிஜம். இங்க அது பெற்றவங்க மேல வச்சிருக்கிற நாம அன்பா இருக்கலாம், மனைவி மேல கொண்டிருக்கிற அன்பா இருக்கலாம், குழந்தைகள் மேல வச்சிருக்கிற பிரியமா இருக்கலாம், சக நண்பர்கள் மேல வச்சிருக்கிற பிரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஹானஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிந்து என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப சினிமா விரும்பி பார்க்கக்கூடியவர். அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டும் சினிமாவுக்கு போவார், தன்னுடைய மனைவி மகன் மகள் அப்படின்னு கூட்டிட்டும் சினிமாவுக்கு போவார். தன்னுடைய மனைவி மகன் மகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஏரியாவில் 2-3 பேர் அப்போ யார் சினிமாவுக்கு கிளம்பும் போது இருக்காங்களோ அவங்களையும் கூட்டிட்டு வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போவார். அதே சமயத்தில் யாருக்கும் தெரியாம இவர் காய்கறி வாங்க போயிட்டு அப்படியே மளிகை ஜாமான் வாங்க போறேன்னு போயிட்டு அங்கே போய் டெய்லர் கடையில் போய் துணியை தைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம படத்துக்கு போயிட்டு வந்துடுவார். ஆனால் அப்படி படத்துக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த பொய்யை மறைக்க மாட்டார், அந்த பொய்யை மெயின்டைன் பண்ண மாட்டார். அவர் என்ன செய்வார், இந்த விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட மெல்ல ஆரம்பிப்பார். அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஆரம்பிப்பார். அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கான், ஆமாம் நீ நானும் ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்பார். அப்படியா, சரி போகலாம்ப்பா அப்படின்னு மனைவி சொல்லுவான். அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன், அந்த சீனில் கமலஹாசன் என்னமா நடிச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு ஒரு பிட்டை போடுவார். அப்படியா, கமலுக்கு என்ன சொல்லவா வேணும், அவன் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே மனைவி சொல்லுவாங்க. கலையரங்க தேட்டரில் தான் போட்டிருக்கான் படம், ஆமாம் ஒரு கூட்டம் பயங்கரமாக இருக்குது, நம்ம முன்னாடியே சீக்கிரம் போயிட்டோம்னாக்கா டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னுவார். அதுக்கப்புறமா அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஃபைட்டு ஒன்று இருக்கும். அந்த ஃபைட்டில் கமல் ஒரு டான்ஸ் எப்படி கமல் பிரமாதமாக பண்ணுறானோ அதே போல் அந்த ஃபைட்டும் பிரமாதமாக பண்ணுறான் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அப்படியா, நீங்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா அப்போ இன்றைக்கே படத்துக்கு போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மனைவி கேட்பாங்க. உடனே அவர் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இன்னைக்கு இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னுவார். தெரியும் எனக்கு, நீங்கள் பார்த்துட்டீங்கன்றது எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னாங்க, ஒன்று உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, நீங்கள் சொல்லும்போதே படத்தில் கமல் டான்ஸ் ஆடி இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து தேட்டரில் கூட்டம் பயங்கரமாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஃபைட்டு அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து பாதி கதையை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக சொல்லிட்டீங்க நீங்கள். இதை தவிர இன்னொரு விஷயம், படம் பார்த்துட்டு வந்த உடனே டிக்கெட்டை நீங்கள் தூக்கி போட்டிருக்கணும், நீங்கள் டிக்கெட்டை தூக்கி போடலை, அந்த டிக்கெட்டையும் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்க, நான் துவைக்கும் போது பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல இவர் அசடு வழிவார். சரி, அடுத்த முறை மனைவிக்கு தெரியாமல் படத்துக்கு போகும்போதாவது இப்படி படத்துக்கு போகணும், நம்ம தியேட்டரை விட்டு வெளியில் வந்தோடனே டிக்கெட்டை தூக்கி போட்டுருணும், இந்த முறை படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமல் பிரமாதமாக டான்ஸ் ஆடியிருக்காரா, ரஜினி சூப்பராக ஸ்டைல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லாமல் இருந்துடணும், தேட்டரில் கூட்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கை விரிச்சிடணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாரான்னு பார்த்தாக்க அதை செய்ய மாட்டார். படம் பிரியான்னு ஒரு படம் முழுக்க முழுக்க சிங்கப்பூர்ல தான் எடுத்திருக்கானுங்க. ஆமாம் ஆமாம், பிரமாதமாக இருக்கு, மியூசிக்லாம் பிரமாதமாக இருக்கு. அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி ஸ்ரீதேவியினுடைய நடிப்பை பற்றி சொல்லி, ரஜினிகாந்தனுடைய ஸ்டைலை பற்றி சொல்லி, எழுத்தாளர் சுஜாதாவுடைய கதை தான் இது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு பிட்டா போட்டு இளையராஜா இசையில பின்னிட்டா மனுஷன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வசமாக மாட்டிக்குவார்.
இது ரஜினிகாந்தனுடைய படத்துக்கும் மாட்டிக்குவாரு, கமலஹாசன் நடித்த படத்தையும் பார்த்துட்டு வந்து மாட்டிக்குவாரு. ஆனா இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அவர் மாட்டிக்கிறாருங்கிறது இங்க மேட்டர் இல்லை, அவரால் பொய்யை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதா மேட்ரு. இந்த பொய்யை எங்கெல்லாம் அவரால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மனைவி கிட்ட மட்டும் இல்லை, பசங்க கிட்ட மட்டும் இல்லை, பக்கத்து வீடு, எதிர் வீடு, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, கூட உறவுக்காரங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் அவர் பொய் பேசவே முடியாது அவரால். ஹானஸ்ட், எல்லா இடத்துலையும் ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். கல்யாணத்துக்கு ஏன் வரேன்னு சொல்லியிருந்தீங்க வரல அப்படின்னாக்கா, அன்னைக்கு கையில் காசு இல்லை அதனால தான் வரல அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லிடக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பார். அதே போல மனைவி கிட்டயா இருக்கட்டும், ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல மனைவியை மதித்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அப்படி ஹானஸ்டா அவர் அங்க மனைவி கிட்ட உரையாடுறத வந்து பசங்கள்லாம் விழிகள் விரிய பார்த்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் வந்து ஒரு காதல் வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு தத்துவார்த்தமான விஷயமாகவும், ஒரு பெரிய பிரம்மாண்டமானதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்னது தான் அது, உண்மையா இருந்துட்டா போதும் எல்லா சந்தோஷமும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் தான். காசு பணத்துக்கு குறைவா இருக்கலாம், கடன் சுமைகள் இருக்கலாம், வட்டி கட்டலாம், தவணை கட்டலாம், அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்துல ஹானஸ்ட், ஒரு உறவுக்கு இன்னொரு உறவு உண்மையாக இருத்தல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில பார்த்தாக்க, அந்த மனைவி கிட்ட சினிமாவுக்கு தெரியாம போய் மாட்டிக்கிட்டு அவர் சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அப்படி மாட்டிக்கிட்டாலும் மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டா, திட்டமாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே கல்மிஷம் இல்லாம சொன்ன கணவன்மார்கள் வாழ்கிற இந்த உலகத்துல தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே தருணத்துல அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த கணவன் வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா தான் அவர். என்னுடைய அம்மா இதை கதையா என்கிட்ட சொல்லுவாங்க, பாரு இது மாதிரி இன்னைக்கு ஆளை காணும், அநேகமா படத்துக்கு போயிட்டு வந்திருப்பாரு. ஆமாம்மா, கலையரங்கன் தேட்டரில் என்ன படம் ஓடுது, ஜூபிட்டர் தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு நான் என்கிட்டையும் என் ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்டுட்டு இருந்தாருமா அப்படின்னு. அப்படியா, ஒன்று கலையரங்கத்தில் என்ன படம், ரைட்டு, இல்லை ஜூபிட்டரில் என்ன படம், ரைட்டு, ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படமா இருக்கும், பேசாம அவரே வந்து வாயை விடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து படத்துக்கு போயிட்டு வரும்போதே எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ரவா தோசை, எனக்கு பிடிச்ச மசால் தோசை, அப்படி இப்படிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோசையை பாக்கி பேப்பரை பிரிக்கும் போதே கதையை அவுத்து விடுவாரு, மாட்டிக்குவாரு. ஆனா வீடே கொள்ளுன்னு சிரிச்சிட்டு இருக்கும். இந்த உலகம் இப்படியான விஷயங்கள்ல உண்மையா இருக்கிறதுனாலதான் இது அன்பால் இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இந்த தருணங்கள் வந்து கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த உறவினுடைய உன்னதத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சிடாதீங்க, யார்கிட்டையும் பொய் சொல்லி அவங்கள்ட்ட இதை மறைச்சிடணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த பொய்யை யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அந்த பொய் ஏற்படுத்துகிற வழி வந்து மிக மிக துக்கமானது. சுயநலமாகவே இருந்துட்டாக்க பொய் ஜாஸ்தியாயிடும். சுயநலம் இல்லாத இந்த மனிதர்கள் தான் உண்மையானவர்களாக இருக்க முடியும். என்னை பற்றி மட்டுமே நான் சிந்திக்கிறதுங்கிறது சுயநலம். என்னை பற்றி நினைக்கும் போது நான் என் மனைவி குழந்தைகளையும் எதிர்த்தாப்புல வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நான் நினைக்கிறதும் தான் ஒரு பொதுநலம் சார்ந்த மனிதம் சார்ந்த எல்லார் மனசையும் யோசிக்கிற ஒரு புத்தியை கொடுக்குற விஷயமா இருக்கும். அப்படி இருந்துட்டா இந்த உலகத்துல அன்புக்கு பஞ்சம் இல்லவே இல்லை. வணக்கம்.